வணக்கம் ஃபோக்ஸ். ஐ ஆம் ஜண்டா. இன்னைக்கு டே 8 ஆஃப் ஃபவுண்டேஷன் பேஸ். இன்னைக்கு டேவ பத்தி நான் கண்டிப்பா பேச போறதில்ல. நீங்க வீடியோலயே பாருங்க. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, நான் செஞ்சுட்டு இருக்க சில தப்புகள். வேற ஒண்ணும் இல்ல. டெய்லி வீடியோஸ் கரெக்ட்டா போடாம இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியுது. இது முழு தப்பும் என் மேல தான் இருக்கு. நான் இதுவரைக்கும் யூடியூப்ன்னு பெருசா நான் எதுவுமே இதுவரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ, இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கிறதுனால நான் அடிக்கடி வீடியோஸ் எடுக்க மறக்கிறது, கிளிப்ஸ் எடுக்க மறக்கிறதுன்ற ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். ஸோ, இதெல்லாம் போக போக பழகி கண்டிப்பா நானே ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிப்பேன். அண்ட் குவாலிட்டியான கன்டென்ட் நான் கண்டிப்பா குடுக்குறது இல்லன்றது எனக்கு தெரியும். பட் சூன் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா புது புது ஐடியாஸ்லாம் எனக்குள்ள கெடைக்குது. சூன் அத நான் கண்டிப்பா சரி பண்றேன். ஆ சரி பண்ண மேபி நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறலாம். இப்ப எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லன்றதும் எனக்கு தெரியும். ரேண்டமான வியூவர்ஸ் தான் என் வீடியோஸ பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ, அது பிரச்சனை இல்ல. எல்லா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இருக்கிற எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ற ஒரு யூசுவலான விஷயம் தான். ஸோ, சூன் ஐ ஹோப் ஸோ கண்டிப்பா இந்த ஒரு பீரியட நான் கிராஸ் பண்ணி நல்ல ஒரு பிளேஸ்க்கு போவேன்னு. என்னோட இன்கன்சிஸ்டன்சிய நான் காரணமா காட்டி என்னால பண்ண முடியலன்னு நான் விலக விரும்பல. கண்டிப்பா இதில போராடி நான் ஜெயிப்பேன். ஜெயிக்கலனாலும் கண்டிப்பா நான் போராடிட்டே இருப்பேன். ஆனா, என்னைக்கோ ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ கைஸ், இன்னைக்கு டே எப்பயும் போல தான் போச்சு. இதுதான் என்னோட கேலரீஸ். நீங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா எந்த நாளுமே விட்டு மேல ரைஸ் ஆவேன். ஸ்டில் இந்த ஃபவுண்டேஷன் பேஸ். See you guys tomorrow. Bye bye.